வணக்கம், இது முத்துரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கரை படத்தோட ரிவ்யூ. 1990 ஆரம்பமாகுது படத்தோட கதை. திருவெரும்பூரில் ஒரு எம்எல்ஏ வீட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்க தனுஷும் அவரோட மச்சானும். இதில் அவரோட மச்சான் தப்பிச்சு போக கொள்ளையடிக்கப்பட்ட நகையோட தனுஷ் பிடிபடுறார். திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். இன்னொரு பக்கம் 30 வருஷமாக யாராலையும் முடிக்க முடியாத பெரிய பெரிய திருட்டு கேஸ் எல்லாம் முடிச்சும் தனக்கு வர வேண்டிய பேரும் புகழும் மேலிடத்துக்கு போயிருச்சுன்னு இந்த எம்எல்ஏ வீட்டு திருட்டு கேஸை கண்டுபிடிச்சா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள தனக்கு பேரும் பப்ளிசிட்டியும் கிடைக்கும்னு கமிஷனருக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேஸை கையில் எடுக்கிறார் டிஎஸ்பி சுராஜ் வெஞ்சல்மூடு. ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். கேஸை கையில் எடுத்ததும் இப்போ கரண்டாக இருக்க கேஸ் மட்டும் இல்லாமல் பழைய பெண்டிங்கில் இருக்க கேஸையும் தனுஷ் மேலே கட்ட நினைக்கிறார் சுராஜ். இதை தெரிஞ்சுக்கிற தனுஷ் சுராஜை அடிச்சு போட்டுட்டு ரேணிகுண்டாவுக்கு தப்பிச்சு போகிறார். 6 மாதம் கழிச்சு மனைவி அமிதாவோட அமைதியான லைஃப்பை வாழ்ந்துட்டு வர்றவருக்கு சொந்தமாக மெஸ்ஸ ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வருது. எத்தனை வருஷம் எங்கடா இருந்தா? அதுக்காக பேங்க்கில் லோன் கேட்டு போகிறார் தனுஷ். போன இடத்துல உன் பேரில் நிலம் வீடுன்னு எதுவும் இல்லை, உன்னை நம்ப எப்படிப்பா லோன் தரதுன்னு மேனேஜர் கேட்கும்போது தான் ஊரில் இருக்கிற 8 ஏக்கர் நிலம் ஞாபகத்துக்கு வருது. ஊருக்கு போய் அப்பா கிட்ட நிலத்தை விற்று கொடுன்னு கேட்கும்போது தான் நிலம் ஜப்தி நோட்டீஸ் வந்து பேங்க்கில் அடமானம் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அவன் திரும்பி வந்தால எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அப்பாவான KS ரவிக்குமார் இறந்து போக அவரோட சொந்த நிலத்தில் அடக்கம் பண்ணுற சமயத்தில் ஜப்தி நோட்டீஸோட பேங்க்லேருந்து ஆளுங்க வந்து பாக்கி பணத்தை தர வரைக்கும் இந்த இடம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும்னு சொல்ல அப்பாவோட கடனையும் ஊரில் இருக்கவங்களோட கஷ்டத்தையும் போக்குறதுக்காக திருட்டு தொழிலில் திரும்ப கையில் எடுக்கிற தனுஷ் அதில் ஜெயிச்சாரா இல்லைங்கிறது தான் படத்தோட பரபரப்பான மீதி கதை. எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. தனுஷை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி வாழ்றது அவருக்கு ஒரு கேக் வாக் மாதிரி. இந்த படத்துலையும் கரசாமியாகவே வாழ்ந்திருக்கார். திருடிட்டு போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மேனேஜராக நடிக்கும்போது பயத்தையும் தன்னோட தப்பை உணர்ந்து அம்மா கிட்ட உடஞ்சி அழுகிற சீனில் உணர்வுபூர்வமாக நடிப்பை வெளிப்படுத்தி கரசாமியாகவே வாழ்ந்திருக்கார். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையாக போயிட்டு வரேன். மமிதா பைஜுக்கு தனுஷோட ஒய்ஃபாக வர்றதை தவிர அந்த கதாபாத்திரம் எங்கேயும் பெருசாக எழுதப்படலை. இவங்களை தவிர ஒரே ஒரு சீனுக்கு வந்தாலும் காமெடியாகவும் சீட்டோட நுனிக்கு வந்து பரபரப்பு ஏற்படுத்துகிற ரோலில் நடிச்சிருக்காரு ஆடுகளம் நவீன். இல்ல, கண்டிப்பா திருடுவான். இவங்களை தவிர கருணாஸ், ஜெயராம், பிருத்வி பாண்டியராஜன், ஸ்ரீஜா ரவி, MS பாஸ்கர்னு அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ரோலை ரொம்பவே நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மாயா பாண்டியோட கலை இயக்கமும் தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவும் தினேஷ் காசியோட சண்டை காட்சிகளும் படத்துக்கு மேலும் பலம் சேர்த்திருக்கு. படத்தோட ரைட்டர்ஸான விக்னேஷும் ஆல்ஃப்ரெண்டும் எந்தெந்த இடத்துல கட் வரணும் வரக்கூடாதுங்கிறத ரைட்டிங்லேயே கொண்டு வந்ததை தன்னோட எடிட்டிங் ஸ்கில் மூலமாக ப்ரெசென்டபிளாக கட் பண்ணியிருக்கார் எடிட்டர் ஸ்ரீஜித் சரங். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வழக்கமாக தனுஷ் ஜிவி பிரகாஷ் காம்போனாலே பாட்டும் பிஜிஎம்மும் பட்டாசாக இருக்கும். இந்த படத்தில் டோட்டலாக மிஸ்ஸிங். பிஜிஎம் நல்லா போட்டு சாங்ஸில் மொத்தமாக கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். போன படத்தில் சைக்கோ த்ரில்லர் ஜானரை கையில் எடுத்த டைரக்டர் இந்த படத்தில் விவசாய கடனை பற்றியும் அவங்க போகிற கஷ்டத்தை பற்றியும் டீடைலிங்காக சொல்ல முயற்சி பண்ணதும் ப்ரீ இன்டர்வல் பிளாக்கில் ஒரு பரபரப்பான பேங்க் ராபரி சீனில் அங்கங்கே காமெடி எலிமெண்ட்ஸ் வச்சதும் படத்தோட ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. படத்தோட மைய கருன்னு பார்த்தா லேண்டு தான். அப்படியே அந்த லேண்டும் அது மேலே இருக்க கடனும் அதுக்கு இவங்க சொல்கிற காரணங்களும் முன்னுக்கு பின் முரணாகவும் படத்தோட கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துன்றதுக்காக எந்த கிளாரிட்டியும் இல்லாமல் விட்டதும் போலீஸையே அடித்து போட்டு தப்பிச்சு போனவனை வாண்டட் கிரிமினலிஸ்ட்டில் போட்டு தேடாமல் விடுறதும் தனுஷ் எந்த இடத்துல திருடன் ஆனார், திருடன பணத்தில் என்ன பண்ணான்றதுக்கான டீட்டெயிலிங் இல்லாமல் இருக்கிறது, இப்படி நிறைய கேள்விகள் எழுகிறது படத்தோட மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3/5. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முத்துக்குமார்.